السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. الحمد لله. மரணத்திற்கு பின் மனித வாழ்க்கை அப்படிங்கிற தொடர் தலைப்புல நேற்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அல்லாஹ்வால் மிகப்பெரிய பரிசாக வழங்கப்பட்ட அல் ஹவுல் அல் கௌசரை பற்றி பார்த்தோம். இந்த ஹவுதுல் கௌசர் எப்படி இருக்கும், அதனுடைய நீளம் எப்படி இருக்கும், அதனுடைய பாத்திரங்கள் எப்படி இருக்கும், அதனுடைய மண் எப்படி இருக்கும், அதனுடைய தண்ணீர் எப்படி இருக்கும், இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு நபிக்கும் ஹவுது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய தடாகத்திலேருந்து தண்ணீர் அங்கே பாய்ச்சப்படுது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். நாளைக்கு மறுமையில யார் இந்த ஹவுதுல் கௌசர் தண்ணீர் தடாகத்திலேருந்து நீர் அருந்தப்படுறாங்களோ, நீர் குடிக்கிறாங்களோ, அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில எந்த தாகமும் ஏற்படாது. சொர்க்கம் போற வரைக்கும் தாகமே ஏற்படாது. சூரியன் தலைக்கு பக்கத்துல இருந்தாலும் அந்த ஹவுதுல் கௌசர் தடாகத்துல தண்ணி குடிச்சா தாகமே ஏற்படாது. அதுக்கு 4 விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம்னா, மறுமையில இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சி ஷஃபாஅத், பரிந்துரை செய்தல் அப்படிங்கிற சம்பந்தமா பார்க்க போறோம். ஷஃபாஅத் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷஃபாஅத் அப்படிங்கிற வார்த்தைக்கு மொழி ரீதியா என்ன அர்த்தம் எழுதுனாங்கன்னா, அல் வாசிதத்து லில் கைரி ஃபி ஜலபி நஃபஇன் அவ் தஃபஇன் லர்ரின். ஒருத்தருக்கு 2 பேருக்கு மத்தியில ஒருத்தர் இன்டர்மீடியட்டா இருந்து அவருக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி பரிந்துரை செய்யலாம், அல்லது அவருக்கு ஏற்படக்கூடிய தீங்கை விட்டு பாதுகாப்பதற்காக வேண்டி பரிந்துரை செய்யலாம். இதான் ஷஃபாஅத் அப்படின்னு பேரு. இது துறை ரீதியா என்ன அர்த்தம் எழுதுறாங்கன்னா, அல்லாஹ்விடத்துல ஒரு அடியார் அவருக்கு ஏற்பட இருக்கக்கூடிய தீங்கிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்துரு, அல்லது இவருடைய தரஜாவை உயர்த்திரு, அல்லது நன்மையை கூட்டி கொடு அப்படின்ட்டு ஒரு ஆள் இன்னொருவருக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த செயலுக்கு பேர் தான் பரிந்துரை. பிராக்டிக்கலா பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு காலேஜில் அல்லது ஒரு ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கணும். நம்மளால டைரக்டா அவங்கள்ட்ட பேசி சீட்டு வாங்க முடியாது. ஆனா நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் டைரக்டா நிர்வாகத்துல பேசினா அந்த சீட் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்துல அவர்கிட்ட போய் உதவி தேடுறோம். இப்போ உனக்கு இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பழக்கம், உனக்கு இந்த காலேஜ் பிரின்சிபல் பழக்கம், நீ எனக்கு இந்த இடத்துல ஒரு சீட்டு வாங்கித்தான் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல, அவர் டைரக்டா நிர்வாகத்துல பேச, இது நம்ம ஆள் தான், இவருக்கு ஒரு சீட்டு கொடுங்க இப்படின்னு சொல்லி கேட்கிறாருல, இது பேர் தான் என்னது? பரிந்துரை. அரபியில ஷஃபாஅத் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுமையில இந்த பரிந்துரை என்பது உண்டு அப்படின்ட்டு எல்லாரும் நம்பணும். இது ஈமானுடைய முக்கியமான ஒரு பகுதி. தஹாவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, மறுமையில் ஷஃபாஅத்தை நபி அவர்கள் மறுமைக்காக வேண்டி வச்சிருக்கக்கூடிய அந்த ஷஃபாஅத்தை நம்புவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை என்பதாக பதிவு செய்வாங்க. ஷஃபாஅத்து 2 வகைப்படும். பரிந்துரை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று உலகம் சார்ந்த பரிந்துரை, 2வது மறுமையில் உள்ள பரிந்துரை. மார்க்கத்துல, இஸ்லாமிய மார்க்கத்துல பரிந்துரை அப்படிங்கிற 2 வகைப்படும். ஒன்று உலகத்துல செய்யக்கூடிய பரிந்துரை, 2வது மறுமையில செய்யக்கூடிய பரிந்துரை. உலகத்துல ஒரு ஆளுக்கு நம்ம பரிந்துரை செய்யணும் அப்படின்னா அது மார்க்கத்துக்கு உட்பட்ட நிலையில இருக்கணும். உதாரணமா, அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அவர் திருடிட்டாரு. இஸ்லாமிய ஷரியத்தின் படி அந்த நாட்டில் அவர் வாழ்ந்தாருன்னா, இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய நாட்டில் வாழ்ந்தார் அப்படின்னா, திருநவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? திருடன் திருடி அவங்க 2 பேருக்கும் அவர்கள் சம்பாதித்த அந்த திருட்டின் காரணத்துல அவர்களுடைய கை வெட்டப்படணும்ட்டு அல்லாஹ் சட்டம் சொல்லியிருக்கிறான். இப்படி இந்த நிலையில ஒருத்தர் திருடிட்டான் அப்படின்னா கை வெட்டப்படணும். ஆனால் உலகத்துல யாராவது தெரிஞ்சவங்க ஷரியத்துல அல்லது அந்த அரசர்கிட்ட போய் அல்லது நபிகிட்ட போயோ, இவங்க எனக்கு தெரிஞ்ச ஆளுதான், இவர் நான் பரிந்துரை பண்றேன் இப்படி நம்ம ஷஃபாத் பண்ணலாமா? பண்ண முடியாது. மார்க்கத்துக்கு புறமான விஷயத்துல ஷஃபாத் பண்ண முடியாது. அதே மாதிரி அநியாயமான முறையில பிறருடைய உரிமைகளை பறிப்பதற்காக வேண்டி ஷஃபாத் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹராமான விஷயத்துக்காக வேண்டி ஷஃபாத் செய்யப்பட மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல புகார்ல பேசப்பட்ட ஒரு செய்தி ஒரு பெரிய சம்பவம் ஆயிட்டு. என்னன்னா,
அரபியர்கள் மத்தியில குலம் கோத்திரம்ங்கிறது ரொம்ப வேறொன்று இருந்துச்சு. இவங்க இந்து குலமா, இப்ப நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, இந்து குடும்பமா, எந்த தெரு உங்களுக்கு இந்து குடும்பமா அப்படின்னு கேட்பாங்க. அரபியர்கள் மத்தியில அது ஒரு பெரிய மதிப்பா பார்க்கப்பட்டுச்சு. இந்து குடும்பம் உயர்ந்த குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரபியர்கள் மத்தியிலேயே ரொம்ப உயர்ந்த குடும்பம் யாருன்னா மஹ்சூமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம். அந்த மஹ்சூமியா குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு பெண்மணி திருடிட்டாங்க. இப்போ திருநவங்களுக்கு என்ன செய்யணும், கையை வெட்டணும். இப்போ குறைஷிகள்லாம் பேசுறாங்க, எப்பா இது பெரிய இடத்து சம்பவம்ப்பா, இது எப்படியா நம்ம மூடி மறைக்கணும், இந்த தண்டனை விட்டு தடுக்கணும், அல்லாஹ்வுடைய சட்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு யார் நபிட்ட ஷஃபாத் செய்வான் அப்படின்னோடனே எல்லா மக்களும் சொன்னாங்க உசாமா இப்னு ஸைத். உசாமா இப்னு ஸைத் யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர குழந்தை. நபிய ஹிப்புர் ரசூல், நபி அவங்க மேல ரொம்ப பிரியம் வைப்பாங்க. சின்ன பையன்தான். நபியோடைய ஒஃபாத்துல 16-17 வயசு அவங்களுக்கு ஆச்சு. நபியோடைய ஒஃபாத்துடைய நெருக்கத்துல அவங்க ஒரு படைக்கு தளபதியும் அனுப்பி வச்சாங்க, உசாமா ரலியல்லாஹு. இப்ப அவங்க நபிகிட்ட பேசினா காரியம் ஆகும் அப்படின்ட்டு எல்லாம் பேசினோடனே இப்போ உசாமாவை கூட்ட எல்லாம் பேசுறாங்கன்னு உசாமா சரி நபிகிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்ட்டு அவர் போய் நபிகிட்ட பேச போறாங்க. நப்சாசம் அவங்க முகம் மாறிட்டு கேட்டாங்க, அதஷ்ஃபஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டங்களில் ஒரு சட்டத்தை முறிப்பதற்காக வேண்டி நீங்க என்கிட்ட ஷஃபாத் செய்ய சொல்றீங்களா? என்கிட்ட அதுக்காக வேண்டிய ஷஃபாத் செய்றீங்க? அல்லாஹ்வுடைய சட்டம் இதை நான் கை வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நப்சாசம் உடனே சொன்னாங்க, உங்களில் முன்னிருந்தவர்கள் அழிந்ததற்கு மிகப்பெரிய காரணம், முன்னாடி எத்தனையோ சமுதாய மக்கள் வாழ்ந்தாங்க, அவங்க அழிந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதான் சரக ஃபீஹிமு ஷரீஃப் தரக்கூஹு, அவங்கள உயர்ந்த குடும்பத்துல யாராவது திருடிட்டாங்க. இனி நம்ம நிறைய பார்க்கலாம், நம்மளுடைய நேர்ல இப்ப தற்காலிகமா பார்க்கலாம். யாராவது பெரிய இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க, அதை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. யாராவது ரொம்ப பலகீனமானவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி திட்டுறது, அடிக்கிறது, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது, இப்படி இருப்பாங்க. நப்சாசம் சொன்னாங்க, இந்த பண்பு ஒரு சமுதாயத்துல இருந்துச்சுன்னா அந்த சமுதாயம் அழிஞ்சு போயிரும் அப்படின்னாங்க. அப்ப கடைசியா சொன்னாங்க, வைதா சரக ஃபீஹிமுல் தஈஃப் அகாமு அலைஹில் ஹத், அவங்கள யாராவது பலகீனமானவங்க திருடுனாங்க, தப்பு செஞ்சாங்கன்னா தண்டனை கொடுப்பாங்க. வைமுல்லா, அல்லாஹ் நாசமாவட்டும். அதாவது சொல்றாங்க, ஃபாத்திமா, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவங்களுடைய கையை நான் வெட்டுவேன் நபிசாசம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு நீதமா நபி சொல்லியிருக்காங்க பாரு. எவ்வளவு பெரிய குலமா இருக்கட்டும், என் மகன், நான் நபி, என்னுடைய மகள் திருடினாலும் அந்த ஃபாத்திமா பின்த் முஹம்மதே அவங்களுடைய கையை வெட்டப்படும் சொன்னாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஷஃபாத் ரெண்டு வகைப்படும். ஒன்று உலகத்தில் செய்யக்கூடிய ஷஃபாத். உலகத்தில் செய்யக்கூடிய ஷஃபாத் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு புறமான விஷயத்தை ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நப்சாசம் அவங்க இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, அது புகாரில் வருது, இஷ்ஃபஉ ஃபல் தூஜரு, ஷஃபாத் செய்யுங்க, நல்ல விஷயத்துக்காக வேண்டி ஷஃபாத் செய்யுங்க. ஒரு இடத்துல உங்களுடைய சொல் மதிக்கத்தக்கதா இருக்குது, நீங்க சொன்னீங்கன்னா அவர் பயன் பெறுவார் அப்படின்னா, நம்ம ஆள் தான், இவருக்கு வந்து நீங்க சேலரி கூட்டி கொடுங்க, அல்லது இவர் வந்து பதவியை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், அதனால அவருக்கு பயன் ஏற்படுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பான முறையில் ஷஃபாத் செய்யணும். இஸ்லாமிய ஷரியத்துக்கு மாற்றமான விஷயம் ஷஃபாத் செய்யப்படும். முதலாவது துன்யாவில் இருக்கக்கூடிய ஷஃபாத். ரெண்டாவது இருக்குதா மறுமையில் இருக்கக்கூடிய ஷஃபாத். மறுமையில் இருக்கக்கூடிய ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா 3 நிபந்தனைகள் இருக்கு. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் அல்லாஹ் ஷஃபாத் ஏத்துக்க மாட்டான். முதலாவது, ஷஃபாத் செய்வார்ல அவரை அல்லாஹ் பொருந்திக்கணும். உதாரணமா 2 பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்கிய, இப்போ வந்து நீ வந்து அவனு ஷஃபாத் செய்யற அப்படின்னா ஷஃபாத் செய்யக்கூடிய அந்த நபரை அல்லாஹ் பொருந்திக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இல்லா மின் பஅதி அய்யதனல்லாஹு லிமன் யஷா வ யர்லா, அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்களுடைய ஷஃபாத்தை ஏற்றுக்கொள்வான்னு சொல்றான். ரெண்டாவது, ஷஃபாத் செய்யப்படுறாருல அவரையும் அல்லாஹ் பொருந்திக்கணும். செய்யறவரையும் அல்லாஹ் பொருந்தணும், செய்யப்படக்கூடியவரும் அல்லாஹ் பொருந்தணும். அல்லாஹ் சொல்றான், வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்தலா, யாரை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அவர்களுக்கு தான் ஷஃபாத் செய்யப்படும் சொல்றான். இப்ப ஷஃபாத் செய்பவரையும் அல்லாஹ் பொருந்திக்கணும், ஷஃபாத் செய்யப்படுவரையும் அல்லாஹ் பொருந்திக்கணும். அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டா ஷஃபாத் செய்ய முடியும். சும்மா எல்லாரும் நானும் ஷஃபாத் பண்ண நான் கிடையாது, அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தா தான் ஷஃபாத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் ஷஃபாத் செய்ய முடியாது. அப்ப இந்த 3 நிபந்தனைகள் இருந்தாதான் மறுமையில ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும். முதலாவது,
பரிந்துரை செய்பவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும், பரிந்துரை செய்யப்படுபவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு பரிந்துரை நிகழ வேண்டும் அப்படின்னு இமாம்கள் எழுதுறாங்க. இப்ப மறுமையில நிகழக்கூடிய அந்த ஷஃபாத் ரெண்டு வகைப்படும். முதலாவது முதலாவது வந்து குறிப்பான ஷஃபாத்து, ரெண்டாவது பொதுவான ஷஃபாத். குறிப்பான ஷஃபாத் என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் அந்த ஷஃபாத் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது உலகத்துல. அது 4 வகையான ஷஃபாத் இருக்கு. பொதுவான ஷஃபாத் இருக்குது, அது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இன்னைக்கு ஷஃபாத் மறுமையில நிகழக்கூடிய ஷஃபாத்துல 2 வகையான ஷஃபாத் இருக்குது. முதலாவது குறிப்பான நபியவங்க மட்டும் செய்யக்கூடிய ஷஃபாத், அது 4. முதலாவது அவங்க இந்த செய்தி புகாரில் வருது, இல்லை பிரபலமான செய்தி. நபி அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு தட்டில் இறைச்சி வைக்கப்படும், ஆட்டு இறைச்சி. விசுவாசம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அப்போ சொல்றாங்க, நான் மறுமையில் எல்லாருடைய தலைவராக இருப்பேன். அந்த சய்யிதுன் நாஸ் யௌமல் கியாமா, மறுமை நாளில் மக்களின் தலைவர் யாரு? நான் தான் நப்சாசம் சொல்றாங்க. எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் யஜ்மஉல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன், ஆரம்பத்தில் உள்ளவர்கள் இறுதியில் உள்ளவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் ஒரு லைன்ல ஒன்று சேர்ப்பான். ஒன்று சேர்த்துட்டு அப்போ ஒரு அழைப்பாளர் அழைப்பு கொடுப்பார். சூரியன் தலைக்கு மேல வந்துடும். அந்த நிலையில யாராலையும் எதுவும் செல்லா யுத்திகூன் ஒலா யஹ்தமிலூன், யாராலும் அது தாங்கிக் கொள்ள முடியாது, சக்தியும் பெற மாட்டாங்க. மக்கள்லாம் அந்த கடுமையான நிலையில் இருக்கும், எல்லாம் ஓடுவாங்க, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஓடக்கூடிய அந்த நிலையில மக்கள்லாம் ஒன்று கூடி பேசுவாங்களாம். அல்லா தரோனமா கதா பலகுக்கும், உங்களுக்கு என்ன நிகழ்ந்திருக்குன்னு பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். மை யஷ்ஃபஅலக்கும் இலா ரப்பிக்கும், உங்க ரப்பிட்ட யார் ஷஃபாத் செய்வா? இப்போ அல்லாஹ் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிக்கல. ரேஷன் கடைக்கு பார்த்துருக்கியா? எல்லாரும் ரேஷன் கடை பார்த்துருக்கியா? ரேஷன் கடையில் சாமான் போட்டதை ஆள் லைன்ல நின்னாலே வாங்க முடிய மாட்டேங்குது. கடையே ஓப்பன் பண்ணல, அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோன்னா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை கேள்வி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்குள்ள மறுமையோடைய இந்த பயங்கரம், சூரியன் தலைக்கு மேல இருக்குது, நிக்க முடியல, பயங்கரமான சூழ்நிலை. இப்போ அல்லாட்ட அந்த கேள்வி கணக்காத ஆரம்பிக்க சொல்லுங்க, நாங்க நரகத்து கூட போயிருவோம், இந்த சொர்க்கம் எதுனாலும் ஓகே தான், கேள்வி கணக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க சொல்லுங்க. இப்படி மக்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொண்டு இருக்கும் பொழுது நேரா எல்லா மக்களும் அலைக்கும் ஆதம், ஆதம்கிட்ட போவோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்ப்போம். அப்படி எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வருவாங்க. இப்போ எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, அந்த அபுல் பஷர் ஐஸ், நீங்க யார் தெரியுமா? நீங்க வந்து மனிதகுல தந்தை, முதல் மனிதர் வரலாற்றில். கலக்கல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் தன் கையால உங்களை படைச்சான். வநஃபக ஃபீக மிர் ரூஹிஹி, அல்லாஹ் தன்னுடைய ரூஹ உங்களுக்கு ஊதுனா, உங்களுக்கு உயிர் வந்துச்சு. வாமரல் மலாயிகா ஃபஸஜது லக, மலக்குமார்களை உங்களுக்கு சஜதா செய்யும்படி ஏவினான். இவ்வளவு சிறப்பு பெற்ற ஆள் நீங்க. நம்ம அப்படிதானே செய்வோம், நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அவனுக்கு என்னெல்லாம் சொல்லுவோம், நீ யாருப்பா, நீ பெரிய ஆள்பா, நீ அப்பெல்லாம் எவ்வளவு பெரிய ஆள்பா, அப்படியே அவனை அப்படியே தூக்கி வச்சு நம்மளுடைய காரியம் கேட்கிறோம்ல. மக்கள் எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இஷ்ஃபஅலனா இலா ரப்பிக், எங்களுக்கு ஷஃபாத் செய்யுங்க, நாங்க என்ன நிலைமையில இருக்கோம், எவ்வளவு தவிச்சிட்டு இருக்கோம் நீங்க பார்க்கலையா, அல்லாட்ட நீங்க கேள்வி கணக்குக்காக வேண்டி ஷஃபாத் செய்யுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க, இன்ன ரப்பி கத் கதிபல் யௌம கத்பன் லம் யக்திப் கப்லஹு மிஸ்லஹு வ லம் யக்திப் கப்லஹு பஅதஹு, அல்லாஹ் என் மேல ரொம்ப கோபமா இருக்கான். இதுக்கு முன்னாடி அல்லாஹ் அப்படி கோபப்பட்டது கிடையாது, இதுக்கப்புறமா அல்லாஹ் கோபப்பட போறதும் கிடையாது. கடுமையான கோபத்தில் அல்லாஹ் இருக்கிறான். ஒரு ஆள் கோபமா இருக்காங்க, முன்னாடி போக முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்னாடி கோபமா இருக்கும், எப்படி போக முடியும்? அவங்க சொல்லுவாங்க, நான் அல்லாஹ் என்னைய ஒரு மரத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நான் என்ன செஞ்சிட்டேன்? சாப்பிட்டுட்டேன், அதனால கனியை சாப்பிட்டேன். நப்சி நப்சி நப்சி, என்னையே என்னன்னு தெரியலையே, அல்லாஹ் என் விஷயத்துல என்ன முடிவு பண்ணுவான்னு தெரியலையேன்னு பயப்படுவாங்க. இதஹபு இலா கைரி இதஹபு இலா நூஹ், என்கிட்ட வராதீங்க, வேற யார்ட்டே போங்க, நூஹ்கிட்ட போங்க அப்படின்றாங்க. உடனே எல்லா மக்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அதே மாதிரி, நூஹ் நீங்க யார் தெரியுமா? அவ்வளவு ரசூல், உலகத்துல படைக்கப்பட்ட அனுப்பப்பட்ட முதல் ரசூல் நீங்க தான். அதே மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு அபுதன் ஷக்கூரான் குரான்ல பேர் வச்சிருக்கான், நன்றியுள்ள அடியான் பேர் வச்சிருக்கான். நீங்க அல்லாஹ்ட்ட ஷஃபாத் செய்யுங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, அதே மாதிரிதான், அல்லாஹ் கடுமையான கோபத்தில் இருக்கிறான், இதற்கு முன்னாடி அவன் கோபப்பட்டது கிடையாது, எப்படி இதுக்கப்புறம் கோபப்பட போறது கிடையாது.
நான் ஒரு என்னுடைய சமுதாயத்துக்கு எதிராக அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன், என் சமுதாயத்தை அழிச்சிரு அப்படின்ட்டு. இந்த நிலை என் நிலையே என்னன்னு தெரியல. நப்சி 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 இதஹபு இலா கைரி இதஹபு இலா இப்ராஹிம். யார்ட்டையா போங்க, என் நிலைமை என்னன்னு தெரியல, இப்ராஹிம்கிட்ட போங்கன்றாங்க. மக்கள்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் போவாங்க. இப்ராஹிம் அலிஸ்லாம்கிட்ட வந்து அதே மாதிரி சொல்லுவாங்க, இப்ராஹிமே அந்த நபியுல்லா வ ஹலீலுஹு ஃபில் அர்த். நீங்க அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ் உங்களுடைய ஹலீலாக நெருங்கிய உறவினராக நெருங்கிய நண்பனாக தேர்ந்தெடுத்திருக்கிறான், நீ அல்லாஹ் ஷஃபாத் செய்யுங்க. அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் கடுமையான கோபத்துல இருக்கான். இதுக்கு முன்னாடி அல்லாஹ் அப்படி கோபப்பட்டது கிடையாது, இதுக்கப்புறமா அல்லாஹ் கோபப்பட போறதும் கிடையாது. நான் 3 பொய் சொல்லிட்டேன் உலகத்துல, அதனால என் நிலைமை என்னன்னு தெரியல. 3 பொய் சொல்ல நேரம் ஆயிரும், என் நிலைமை என்னன்னு தெரியல. நீங்க இதுல போயிலா கைரி இதுல போயிலா மூசா, யார்ட்டையா போங்க, மூசாட்ட போங்கன்றாங்க. மூசாசம் மக்கள்லாம் போனோடனே மூசாசம் பார்த்து மக்கள்லாம் சொல்லுவாங்க, மூசாவே ஃபضலல்லாஹு லக பிரிசாலாத்திஹி வ பிகலாமிஹி. அல்லாஹ் உங்களை தூதரா தேர்ந்தெடுத்திருக்கான், அல்லாஹ் உங்கள்கிட்ட நேரடியா பேசுனா எங்க விஷயத்தை ஷஃபாத் செய்யுங்க, நாங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவங்க சொல்லிடுவாங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். இன்னைக்கு ஆஃப்ஸா ஓதனாப்புல ஒரு கொலை பண்ணிட்டேன். உலகும் அலைய தம்புன் பாஹாஃபயகுதுலூன். என் மேல ஒரு தப்பு இருக்குது, இந்த மக்களை நீ கொன்றுவாங்களன்னு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுஹபு இலா கைரி இதுஹபு இலா நூஹ் இது ஈசா அப்படின்றாங்க. என் நிலைமை என்னத்துல ஈசாட்டு போங்க. ஈசா சொன்ன மக்கள் போனோடனே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய வார்த்தை கலிமத்துல்லா அல்காஹா இலா மரியம், மரியமுடைய வயிற்றுல அல்லாஹ் உங்களை போட்டா, நீங்க அல்லாஹ்வுடைய உயிர், நீங்க அதை எங்களுக்கு ஷஃபாத் செய்யுங்க. ஈசாசம் சொல்லிடுவாங்க. அவங்க எந்த பாவமும் சொல்ல மாட்டாங்க. நப்சி நப்சி நப்சி, என் நிலைமை என்னன்னு தெரியல. நீங்க நேரா முகமது போய் பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களும் வருவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இருந்து இது வரைக்கும் எல்லா மக்களும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வருவாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பார்த்துட்டு அந்த ரசூலுல்லாஹ் வ ஹாத்திமுல் அம்பியா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நபிமார்களின் முத்திரை இறுதியானவங்க, அல்லாஹ் உங்களை முன்பின் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டா, எங்க விஷயம் ஷஃபாத் செய்யுங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க, எல்லா நபிமார்களும் என் நிலைமை என்னன்னு தெரியல, அவங்க போங்க அங்க போங்கன்னு சொன்னாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, அனலஹா, இதுக்கு தான் நான் இருக்கேன், வாங்க அப்படின்னு நேரா நபிசாசம் அவங்க அல்லாஹ்வுடைய அரிசின் கீழ் சஜிதாவில் விழுவார்கள். சஜிதாவில் விழுந்து எவ்வளோ நாள் எவ்வளோ வருடம் இருப்பாங்கன்னு தெரியாது. அவ்வளோ நாள் அல்லாஹ் நாடி வரை சஜிதாலே இருப்பாங்க. அங்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு புகழ் வாசகங்களை போடுவான் உள்ளத்துல. அல்லாஹ் அப்படி புகழ்வாங்க. அதுக்கு முன்னாடி உலகத்துல யாரும் அப்படி புகழ்ந்துக்க முடியாது. அப்படிப்பட்ட அப்பதான் அல்லாஹ் புதுசா அந்த வாசகங்களை உள்ளத்துல போடும். அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. பிறகு அல்லாஹ் சவுண்ட் வருவாங்க, இர்ஃபன் ரஸக யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே உங்க தலையை உயர்த்துங்க. சல் துஅதா இஷ்ஃபா துஷஃபா, நீ கேளுங்கள் தரப்படும், நீங்கள் ஷஃபாத் செய்யுங்கள் உங்களுக்கு ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஃபாத் செய்வாங்க. உம்மத்தி யா ரப்பி உம்மத்தி, என்னுடைய உம்மத்து ஷஃபாத் செய்வாங்க. இது முதல் வகையான ஷஃபாத், நபி அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஷஃபாத். 2வது வகையான ஷஃபாத் என்ன அப்படின்னா, நபி அவங்க தன்னுடைய சிறிய தந்தை, நபியோடைய வாப்பா இருக்காங்க அப்துல்லா, அவங்க கூட பிறந்தவங்க அபு தாலிப், அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களா? இஸ்லாத்தை ஏத்துக்கல. எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கல. நப்சாசம் அவங்க மறுமையில அவங்களுக்காக வேண்டி ஷஃபாத் செய்வாங்க. அந்த ஷஃபாத்தின் காரணத்தினால அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்காததுனால எங்க இருப்பாங்க, நரகத்துல இருக்கும் பொழுது நப்சாசம் அவங்க ஷஃபாத் செய்வாங்க. அவங்களுடைய வேதனை குறைக்கப்படும். அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே நரகத்துல குறைஞ்ச வேதனை, நெருப்பாலான செருப்பு அவங்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த செருப்பு போட்டவொடனே மூளை அப்படியே ஒழுகி மூக்கோலியா வந்துடும். அதான் குறைஞ்ச வேதனை யார் கொடுக்கப்படும், அபு தாலிப். நபியோடைய ஷஃபாத்னால அந்த வேதனை குறைக்கப்பட்டுச்சு. 2வது. 3வது வகையான ஷஃபாத் என்னன்னா, சொர்க்கவாசிகள் கேள்வி கணக்கின்றி அல்லாஹ் உள்ள விடுவான் நபியோடைய ஷஃபாத்தின் காரணத்தினால். நப்சாசம் இப்படி இதுல இருப்பாங்கல்ல சஜிதால, நப்சாசம் அல்லாஹ் உயர்த்த சொல்லி, அப்ப அல்லாஹ் யா ரப்பி உம்மத்தி, உம்மத்து நிலைமை என்னன்னு சொன்னோடனே நப்சாசம் அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்து நிலைமை என்னன்னு கேட்டோடனே அல்லாஹ் சொல்லுவான், அதுகில் மின் உம்மத்திக்க மல்லா ஹிசாப அலைஹிம், உங்களுடைய உம்மத்துல ஒரு குறிப்பிட்ட தொகை 70,000 பேர், இவங்களை கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துல நீங்க நுழைச்சிருங்க அப்படின்னா. அல்லாஹ் நம்ம எல்லாரும் இந்த கூட்டத்துல ஆக்கட்டும். ஆமீன் சொல்ல.
கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறதுக்கு நபியுடைய ஷஃபாத்து தேவை. தெரியுதா? அப்போ இதெல்லாம் நபி அவங்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஷஃபாத்து. இப்போ ஷஃபாத்துங்கிறது உண்மை அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கணும். மறுமையில கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் நடந்தே தீரும். அந்த ஷஃபாத்து ஷஃபாத் 2 வகைப்படும். உலகத்துல இருக்கக்கூடிய ஷஃபாத்து, அது உலகத்தில் செய்யக்கூடிய ஷஃபாத் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றமா ஷஃபாத் நம்ம செய்யக்கூடாது. 2வது மறுமையில இருக்கக்கூடிய ஷஃபாத், அதுக்கு 3 கண்டிஷன் இருக்குது. அந்த மறுமையில இருக்கக்கூடிய ஷஃபாத் 2 வகைப்படும். நபி அவங்களுக்கு மட்டும் குறிப்பான ஷஃபாத்து, அதே மாதிரி பொதுவான ஷஃபாத்து. குறிப்பான ஷஃபாத் முதலாவது கேள்வி கணக்காக வேண்டி நபிசாசம் அவங்க செய்யக்கூடிய ஷஃபாத்து முதலாவதா. 2வது தன்னுடைய அபு தாலிபா தன்னுடைய சிறிய தந்தைக்கான நபிசாசம் செய்யக்கூடிய ஷஃபாத்து. 3வது கேள்வி கணக்கின்றி உள்ள போவதுக்கான ஷஃபாத். 4வது சொர்க்கத்தை திறக்கிறதுக்கு, இதோட முடிஞ்சிடும். சொர்க்கத்தை திறக்கிறதுக்காகவே நபிசாசம் ஷஃபாத் செய்வாங்க. நபிசாசம் அவங்க சொன்ன செய்தி முஸ்லீம்ல வருது. நபி அவங்க சொன்னாங்க, மறுமையினால நான் சொர்க்க வாசல்ல நிப்பேன், அப்போ நான் துறக்கும்படி கேட்பேன். அதுக்கு நான் சொர்க்க வாசல திறக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ சொர்க்கத்துடைய காவலாளி சொல்லுவாரு, மன் அந்த, நீங்க யாரு அப்படின்னு கேட்பாரு. சொல்லுவாங்க, முஹம்மது, நான் யார் வந்திருக்கேன், முகமது சல்லாஹம் வந்திருக்கிறேன். அந்த சொர்க்க காவலாளி சொல்வார், பிக உமிர்து லா உஃப்தஹு லி அஹதின் கப்லக, உங்களுக்கு முன்னாடி யாருக்கும் சொர்க்கத்தை திறக்க கூடாதுன்னு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். நபிசாசம் அவங்க ஷஃபாத் செஞ்ச உடனே தான் சொர்க்கமே என்ன செய்யப்படும், திறக்கப்படும். இந்த 4 ஷஃபாத் நபி அவங்களுக்கு மட்டுமே குறிப்பான ஷஃபாத். இதற்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வேற யாரெல்லாம் மறுமையில ஷஃபாத் செய்வாங்க, நபியுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அமல்கள்லாம் என்ன அப்படிங்கிற இன்ஷா அல்லாஹ் நாம பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் இந்த ஷஃபாத், மறுமையுடைய இந்த ஷஃபாத், நபி அவங்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. குறிப்பாக நபி அவர்களுடைய அந்த ஷஃபாத்தினால் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த 70,000 நபர்களில் அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார் சந்ததியினர் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.